ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிடி, அதாவது கிரே கேமர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் டேபிள் கீழே இருக்கும், செகண்ட் பிளேஸ் இருக்கும். பரவாயில்ல, 6 தோல் தானே, பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு நம்ம 7th மேட்ச் மும்பை மாஸ்டர்ஸ் கூட தான் விளையாட போகிறோம். இது மாதிரி எல்லாம் அதிரடியான மேட்ச்சு, அதனால் நான் எல்லாமே போட்டுருவோன்னு நினைக்கிறேன். நம்பி நீங்களும் பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுவும் இது மைண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜெகதீசன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வேற யாரு, டீசிங் யாரு மறந்துச்சு, புவனேஸ்வர் குமாரை கொண்டு வந்துடலாமா? வேணாம், பியூஷ் சாவ்லா இல்லை பிருத்விஷான்னு நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமார், ஜானி பெர்ஸ்டோ. என்னை கேட்டால் ரியான் பராக் கொண்டு வரது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுது. ரியான் பராகுக்கு பதிலாக சுரேஷ் ரெய்னாவா, இந்த ஆசிஷ் நேராவை இல்லை மயங்க் அகர்வாலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரியான் பராக் தான் நினைக்கிறேன், அது பெராகுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஆகக்கூடாதா, ஏதோ ஒரு இஷ்யூனால பார்த்தீங்கன்னா இவங்க பேரெலாம் மாற்றி தான் போட்டிருப்பாங்க. தோனிக்கு எங்கே போட்டு வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மேட்ச் முக்கியமாக ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டேன், இன்னும் நம்மளுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ப்ளே ஆஃபு. ஐயோ, தூக்கமாக வருதுங்க, என்னன்னு தெரில. இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா என்னால் அன்லாக் பண்ண முடியல. கேமை ஏற்றினது அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ட்ரைனிங்கும் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு போக மாட்டேன். சரி, இல்லை அது பண்ணி தான் பார்க்கணும். பண்ணால் எனக்கு வேறு ஐடியா காமிக்குது, அந்த ஐடியாவை கொடுத்தா அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் இது கொஞ்சம் சைனிங் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, இது டாஸுக்கான நேரம். டாஸ் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹார்ட் தான் இருந்துச்சு. ஐயோ, என்னடா எப்படிலாம் கிடைக்குது சொதப்பல்லையே, ஆரம்பத்துலையே. ஐயோ, நம்ம ஆட்டோ பிளே பண்ணலாமா? பண்ணால் கூட ஆடுதுங்க பவுலிங்கு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் போனோன்னா வச்சிங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு 2 ஓவர் பொறுத்து நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுடலாம். அந்த ரன் ரேட் படியே அவங்க ரன் அடிச்சிடுவாங்க. இந்த ஆள் விக்கெட் இருந்தால் நல்லா இருக்கும். பொடிடா, அச்சோ விட்டுட்டாங்க. அடப்பாயங்களா, பேட்டிங் மட்டும் பண்ணிக்கலாம் சரியா? அப்பனா இதில் பேட்டிங் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோ, சேசிங் வேறு இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இவனும் இல்லை, தெய்வமே மேலே 2 வேணும். 20 ஓவருக்கு 99 தானா? ஆமாம், நம்ம தான் டாட் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பருங்க, ஆட்டோ பிளே. ரொம்ப நன்றிப்பா நீ இப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏங்க இவ்வளோ ஸ்லோவாலாம் நான் ஆடுவாங்கன்னு நினைக்கல. நான் கூட 180 என்னமோ இருக்குன்னு நினைச்சேன். ஓகே, இது நம்ம அடிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. என்னங்க இது அப்போ இருந்து கொட்டாயாகவே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியோட தொடக்கமாக இருக்குது. செகண்ட் பால் ஒரு ஓவருக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு ஓவருக்கு 5 ரன் இருந்தாலே போதும். இப்போ ஒரு சிங்கிள் தட்டணும்னா 20 ஓவர்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், சீக்கிரமாகவே முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஐயோ, கேட்டுச்சா
பால்ல ஓவர் லேக் அடிக்கிற மாதிரி தோணுது எனக்கு. தோணுதில்ல, ஓவர் லேக் தான் அடிக்குது. ஓகேன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி ஒரு ஓவர் 8 ரன்னே வந்துருச்சு. 10 ஓவரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 16 ஓவர்லையாவது நம்ம அடித்து முடிச்சிடலாம். 16 ஓவருக்குள்ளே முடிச்சிடலாம் நினைக்கிட்டேன். சரி, இது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்தால் நம்ம 6 போயிருக்கோம். ஏன்னா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். என்னங்க அடைச்சை இன்னும் நான் நிறைய கேமெல்லாம் வச்சுருக்கேன் நான். அடடடடடடடா, சரி கடுப்பாகுங்க. என்னடா இது ஓகே, இந்த பால் ஒன்றும் ஆயிருக்கான்னு நம்பியிருக்கேன். எதுவும் பண்ணிடாருக்கா. விராட் கோலி நாட் ஃபயர் சிங்களா. ஓகே, சிங் கட்டிக்கலாம். போ 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 என்னங்க இது இப்படி லேக் அடிக்குது, கோவமாக வருதுங்க. ஒரு ஓவருக்கு 13 வந்துருச்சு. அப்படின்னா நம்ம 8 ஓவர்கிட்டயே முடிச்சிடும். இந்த மாதிரி ஷாட் இது டேரெக்டாக கைக்கே போயிடுச்சு. சூப்பரு. வழக்கம் போல தான் ஆடிட்டுருக்கோம். 100லாம் சேஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே பிரச்சனைனா லேக் தான். ஐயோ, கொட்டாவியாக வருதுங்க. தூக்கமாக வருது, என்னன்னு தெரில. ஐயோ சாமி, என்னடா அது. எவ்வா தப்பிச்சிட்டோம். 2 ஓவருக்கு சேர்த்தே நம்ம அடிச்சிட்டோம். அதனால பிரச்சனை இல்லை. கேட்சா கைக்கா போச்சு. என்னங்க அவன் எங்கேருந்து எங்கே வந்துட்டான் பாருங்க. ஏங்க ஜோசை இதெல்லாம் அடிக்காமல் போகக்கூடாது. போனால் அடுத்த வீடியோவே போடக்கூடாதுடா. ஐயோ தெய்வமே. சவாரியான் பராக் ஃபேஃப் டூ பிளஸ்ஸி மட்டும் கரெக்டாக போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன் மற்றவங்க பேர்லாம் இப்படி போடுறானுங்கன்னு தெரில. காப்பிரைட்லாம் ஒன்றும் ஆகாதுடா சாமியா. ஐயோ என்னப்பாச்சு, விளங்கும் போங்க. டிஆர்எஸ் எதை எடுத்தால் நல்லதுன்னா, நீ கேட்டால் டிஆர்எஸ் எடுக்கலையா, நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாமா? வாங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். போது ரீப்ளேவா? அது மாதிரிலாம் இல்லையா? எல்பிடபிள்யூக்கு மட்டும் காமிப்பாங்க, இதுக்கு காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன நியாயமே தெரியல. மனிஷ் மார்க்கண்டேவா ஏதோ ஒரு கண்டே. நம்ம இப்போ வாங்க ஆடலாம். எவ்வா என்னடா அது, நான் பார்க்கவே இல்லை, சும்மா இப்படி வச்சேன் அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்ட்டு வர மாதிரிலாம் கேட்க மாட்டேன். ஷோவா அவுட்டு. விளங்குங்க, யாக்கருங்க இது ஃபுல் டாஸாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியுமா ஃபுல் டாஸாக விளையாடணும். ஏன் நம்ம பிளேயரு. ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்க இன்னும் கூட தூக்கமாக தான் வருது. ஐயாவா ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6ங்க. சூப்பரே. ஐயோ என்னன்னு தெரிலங்க, இந்த வாட்டி தூக்கமாக வருது. ப்ளீஸ் அதை கண்டுக்காதீங்க, நம்ம புது சேனல் அதனால தான். ஐயோ எப்பா தப்பிச்சிட்டேன். ஐயோ ஓகே, ஏதோ ஒரு 100 இருக்குது. பாய் சூப்பர். ரொம்ப நல்லதுங்க. இந்த வாட்டி இவங்களே முடிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு இருப்போம். நான் வேறு வழி. பவுன்சரா? ஆமாம் பவுன்சர் தான், ரொம்ப இல்லை, பவுன்சர் தான். ஓகே என்னங்க இது சிஎஸ்கே அவுட் ஆஃப் பிளே ஆஃப்னு என்னங்க பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், ஆனால் ஒஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா
இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் கப் அடிக்க போகிறாங்க. ஆனால் தோனியை பற்றி சொல்கிறதாங்க கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் முன்னாடி மேட்ச் நான் பார்த்தேன். எப்போ பார்த்தீங்கன்னா 18வது ஓவரோ 17வது ஓவர்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 4 அடித்தாங்க. அதுக்கு மேலே ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கிற மாதிரி இருக்குமா? 16வது ஓவருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 6ஓ 4ஓ பட்டுன்னு அடிச்சிருவாங்க. ஒரு சிங்கிளும் ஓடி இருப்பாங்க. அதுலேயே நான் போய் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா எனக்கே கோவம் ஆயிடுச்சு. ஓ அவுட்டா? ஆமாம் அவுட்டு தான். நான் இங்கே பேசிட்டு நான் கண்டிக்க கூட இல்லையா அதை? இந்த வீடியோவாவது கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் கம்மியான டியூரேஷனில் போகலான்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏங்க சொல்லி வாய் முடியல. ஸ்டாப் பண்ண எடுத்த செகண்டே நான் ரொம்ப லேக் அடிச்சிச்சு. நான் பாட்டுக்கு ஒரே ஒரு சுற்றுனேன். அது பாட்டுக்கு லேக் அடிச்சிச்சு. பார்த்தா கைக்கு வந்ததை விட்டுட்டாங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது கைக்கு வரல, பேரிங் வந்துச்சு. ஓகே கொஞ்சம் ஸ்டாப்பில் வச்சுருக்கேன். இது நான் ஆட்டோ பிளே ஆட மாட்டேன். பவுலிங் குத்துறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் நம்மளுக்கு வராதுங்கிற காரணத்தினால இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு பவுலிங் போட பிடிக்காது. டெஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஆடிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு போட பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் அதிக மேட்ச் அதில் தான் தோப்பேன். அதனாலையும் ஒரு காரணமாக நான் யோபா தப்பிச்சிட்டாங்கப்பா. தெரிஞ்சு சுரேஷ் நான் வச்சு 50 அடிக்க வச்சிடலாமா? இவர் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நான் வச்சு ஆடுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக் வந்துடுது. நான் வச்சு ஆடுறதாங்க மிஸ்டேக். என்னன்னா கொஞ்சம் பொறுமையாக ஆடினா நல்லாயிருக்கும். ஆனால் நான் பொறுமையாக ஆட மாட்டேங்க. இதுதான் என் மிஸ்டேக். விட்டுறியா? விட்லையா? ஆஷிஷ் நேராங்க. இவங்க 2 பேருமே முடிச்சு விட்டா நல்லாயிருக்கும். முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். போர் அடிக்க இருக்கும். இல்லை இந்த ஒரே ஒரு பால் மட்டும் பார்த்துக்கோங்க. ஐயா ஓகே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆடே என்னடா இப்படி பண்ணி விட்டீங்க? அதான் அப்படி தான் எனக்கும் இருக்குது. இவனுங்க ஆடுறதும் நம்ம கேவலமாலாம் இல்லை. 2 ரன் இருக்குது. கடைசி 2 ரன் தான். ஏதாவது ஒன்று பண்ணி அடிச்சிடலாம் தான் தோணுது. ஆனால் பவுலிங் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இன்னொன்று அது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க போகிறவங்க அவுட் ஆகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர்லாம் நல்லா தான் அடித்தாங்க. நிறையா பேர் நல்லா தான் அடித்தாங்க. ஆனால் தேவையான அளவுக்கு இவங்க தான் முடிச்சுடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நிறையா பால் டாட் ஆச்சு. 100 ரனுக்கே இப்படி திக்க வேண்டியதாக ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஐயோ இல்லைங்க, இது பவுலிங் அப்படி இருக்குங்க, செமையாக இருக்குது பவுலிங்லாம். இல்லாட்டினா நம்ம முதலையே முடிச்சிருப்போம்னா நான் சொல்ல மாட்டேன். காலி. எப்போ தப்பிச்சிட்டேன். தெய்வமே ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் எடுக்க போகிற நிலைமையில பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆகலை, கீப்பர் கைக்கு போகல. ஓகே ஒரே ஒரு ஷிப் ஷாட் எடுத்துட்டு 2 ஓவரும் ஜெயிக்கிறோம். ஒரு விக்கெட்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ட்ரா ஆகிட்டு போக வேண்டியதுங்க. என்னங்க இது ஆட முடியலை. உண்மை அதாங்க, ஆட முடியலை. அதான் வேற ஒன்றும் இல்லை. யார் ஜெயிச்சிட்டோங்க. 16 பால் மீறி வச்சு விடாமுயற்சியில் ஜெயிச்சிட்டோம். ஓகே அட்டகாசமாகவும் ஜெயிச்சிட்டோம். ஓகேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும் இந்த வெற்றிலாம். என்ன இவனுங்க ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளை போட்டு பொழந்துடுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது யார்? நம்ம தலைவர் ஹர்தீப் சிங் தான். ஓகே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த மேட்ச்சு நம்ம கன்ஃபார்ம் போட்டுருவோம். பிளேஸ்லாம் என்ன போகும் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நம்ம கன்ஃபார்ம் போட்டுருவோம். 12 பாயிண்ட்ஸில் இருக்கும் நம்ம இப்போ. ஓகேவா? ஓகே டாட்டா பை பாய். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதோட குவாலிஃபை ஆயிடுவோம் கன்ஃபார்ம். ஓகே டாட்டா பை பை கைஸ்.